தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்ச்சியை முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த தொகுப்பானது இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேக விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் நமக்கு நடத்தி காட்டினார். அநேக நோய்களை குணமாக்கினார். அநேகர் அவர் மூலமாக நன்மைகளை பெற்று சென்றார்கள். அந்த தருணங்கள் இருக்குது அல்லவா? அந்த தருணங்களிலிருந்து நமக்கு என்ன பாடம் இயேசு வைத்திருக்கிறார், எதற்காக அந்த தருணங்களும் அந்த நேரங்களும் அந்த சமயங்களும் வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து புதிய புதிய பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நாம் இயேசு நமக்காக எப்பொழுதிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார், எப்படியெல்லாம் செயல்படுகிறார், இனிமேல் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து ஒரு விரிவான பார்வையை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கமே, நான் முதலாவது பாடத்தில் இதை சொல்லியிருப்பேன். அவர் தான் மரிக்கப் போகிறேன் என்று அறிந்து வந்தார். தான் ஜீவனை கொடுக்கப் போகிறேன் என்று அறிந்து வந்தார். அது எதேச்சியமாகவோ அல்லது சாத்தானின் சதியிலோ அல்லது யூதர்களின் புரட்டாட்டத்தினாலோ இயேசு மரிக்கவில்லை. அவர் வந்ததே மரிப்பதற்காக. எதற்காக மரிப்பதற்காக? நமக்காக மரிப்பதற்காக. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தேவன் மனிதனை எதற்காக படைத்தார்? பரலோகத்தில் ஒரு கூட்ட ஜனம், ஒரு கூட்ட தேவதூதர்கள் அவருடைய சித்தத்தை மீறி பாவத்தில் விழுந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த இடத்தை நிரப்பத்தக்கதாக, எக்ஸாக்ட்லி அப்படின்னு நான் சொல்றதை விட நிரப்பத்தக்கதாக தேவன் மனித இனத்தை உருவாக்குகிறார். சாத்தானுக்கு இப்படி ஒரு மனித இனம் உருவாக்கப்பட்டு அதிலிருந்து நான் எனக்கு சொந்தமான பிள்ளைகளை எடுத்துக்கொள்வேன் என்று பாடம் புகட்டும் வண்ணமாக மனித இனத்தை உருவாக்குகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? முதலாவது, தேவன் நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை படைத்தார் என்பது. நம்மளை அவர் படைக்கணும், சாத்தானுக்கு நம்ம எதிரடி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் நம்மளை படைக்கலை. மேலே அன்பு வைத்தார். எனக்கு இந்த பிள்ளை வேணும், எனக்கு இந்த மகன் வேணும், இந்த ஆதாம் வேணும், இந்த ஏவாள் வேணும் என்று அவர் நம்மை படைத்தார். நான் புதிய ஏற்பாட்டை பற்றி தானே இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு நான் பழைய ஏற்பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா இந்த தலைப்பு அப்படிப்பட்டது. நம் இயேசு நமக்காக என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருந்தார், என்ன செய்ய போகிறார் என்பதை தான் நாம் 3 பகுதிகளாக பார்க்க போகிறோம். நமக்காக அவர் தன் ஜீவ சுவாசத்தை நமக்காக ஊதினார். நாம் உயிர் பெறும் வண்ணமாக அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து நம்மளை தினமும் அவர் விசாரித்தார். மனித குலத்தை ஆதாமோடு தேவன் பேசிய நேரங்களை பற்றி வேதாகம் சொல்லுகிறது. ஏவாளோடு தேவன் சஞ்சரித்து பேசிய நேரங்களை பற்றி வேதாகம் சொல்லுகிறது. நம்முடைய தீர்க்கதரிசி எலன் ஒயிட் அம்மையாருடைய புஸ்தகங்களை நீங்கள் படிக்கும் பொழுது இயேசுவும் அவர்களோடு சேர்ந்து அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்த்து மகிழ்ந்தார் என்று அவர்கள் எழுதியிருப்பார்கள். அப்படி என்றால் ஆதாம் சந்தோஷப்பட்டால் தன் சந்தோஷமாக தேவன் நினைத்தார். அப்படி இருந்த அழகான உலகத்தை சாத்தான் ஆனவன், வஞ்சகக்காரன், மோசம் போக்குகிறவன் எடுத்து அதை நாசமாக்கி பின்னால் வந்த சந்ததிகள் ஒவ்வொன்றையும் திட்டம் போட்டு அவர்களின் வலிமையை அவன் பாராமல், அவர்களுடைய வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், எது அவங்களுடைய வீக்னஸ் ஸ்விட்ச் அப்படிங்கிறத இவன் தேடி கண்டுபிடிச்சி அதில் இவர்களை விளைவைத்தான். ஆதாம் பிறகு காயினாபேல் வந்தார்கள், அதிலையும் அவன் கொலை செய்து விட்டான். அதன் பிறகு அடுத்த சந்ததியாக வருகிறது நோவாவின் சந்ததி. நோவாவின் சந்ததியும் கொலை செய்யப்படுகிறது. அடுத்த சந்ததின்னு சொல்கிறத விட நான் அடுத்த பைபிளில் இருக்கிற கேரக்டர்ஸ், மெயின் கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறேன். நோவாவின் பிறகு ஆதாம்
ஆபிரகாமை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததியிலும் அடுத்தடுத்த காரியங்கள், சில காரியங்கள் வழி விலகி போகிற காரியங்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அவர் தனக்குன்னு ஒரு சந்ததியை ஏற்படுத்தி அதில் நான் என்னுடைய அன்பை சொல்லி கொடுப்பேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண தேர்ந்தெடுத்த சந்ததி தான் ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளும் அநேக வஞ்சகங்கள், அநேக கொலைகள், அநேக பாவத்திற்கு நேரான பாதையில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் சாத்தான் உள்ளே புகுத்தினான். எனக்கு அன்பான பிள்ளைகளே, முதலாவது படித்தோம், தேவனாகிய இயேசு, கர்த்தராகிய தேவன் நமக்கு ஜீவ சுவாசத்தையே கொடுத்தார் என்று. ரெண்டாவது, இந்த பாவிகள் நாம் பாவத்திற்கு மேலாக பாவத்தை செய்து நாம் பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்று இயேசு பார்த்த மாத்திரத்திலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை ஒரு சம்பவம் இருக்கிறது, படிப்போம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, நான் முதல்ல சொன்னல, இயேசு முதலாவது நமக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய விதங்களில் நிறைய நேரங்களில் நம்ம கூட நம்மளை திருத்தும் வண்ணமாக முயற்சி செய்தார். எதுலேயுமே நம்ம சரிபட்டு வரல, நான் என்னுடைய ஸ்லாங்கில் சொல்கிறேன், சரிபட்டு வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் இதுக்கு மேலே யாரை அனுப்பினாலும், என்ன சக்தியை கொடுத்தாலும், என்ன அதிசயத்தை செஞ்சாலும், என்ன அற்புதங்களை செஞ்சாலும் இந்த மனித குலம் திருந்தாது, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மைத்தாம் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. கவனிங்க, இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது. இயேசுவின் அன்பு உனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்ததும் அவர்தான், அந்த ஜீவனுக்காக உயிரை கொடுப்பதும் அவர்தான். எப்பேற்பட்ட அன்பாக இருக்கிறது பாருங்கள். இதுதான் இயேசு அன்றைக்கு நமக்காக அப்படி இருந்தார். அன்றைக்கு நாம் இப்பொழுது சொல்லுகிற பிரசங்கம் இயேசுவின் காலகட்டத்தில் வாழ்வதைப் போல் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இயேசு நமக்காக தியாகத்தை உயிரை கொடுக்க முன்வந்திருக்கிறார். இதன் பிறகு அவர் என்ன செய்வார்? நம்முடைய பாவங்களுக்காக அவர் சாபமானார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அடுத்தபடியாக ஒரு வசனம் படிப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1-7 வரை. இது எல்லா திருவிழாவில் நம்ம படிப்போம். போன பகுதியில் கூட நான் படிச்சிருப்பேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். 3வது வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவருமாக இருந்தார். 7வது வசனத்தை நம்ம படிப்போமே, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டை போலவும் தன்னை மயிர் கத்திரனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நாம் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டோம்னா, இவரை யாரென்று முதல்ல நமக்கு புரிஞ்சிக்க முடியலை, இவரை யாரென்று நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை, இவர் செய்த காரியங்கள் நமக்கு ஒரு பெரிய காரியமாகவே தெரியலை. ஏன் சீஷர்கள் இயேசு செய்த காரியங்களை பெரிய காரியங்களாக நினைக்காமல் அவர் செய்த அற்புதங்களை அவர்கள் உடனே மறந்து போனார்கள் என்றால், அவர் எந்த சக்தியின் பெயரில், எந்த பரலோக வல்லமையினால் இந்த அற்புதங்களை நிகழ்த்துகிறார் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் நினைத்தார்கள், இவர் பிதாவின் மகன், இவர் ஏற்கனவே என்ன பண்ணார், ஒரு வல்லமையோடு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், அவர் நமக்கு இருக்கிற இதே சரீரம், இதே இரத்தம், இதே சதை, இதே நரம்புகள் எல்லாவற்றோடு தான் இயேசு வந்தார். வந்தவர் தன்னைத்தானே பிதாவோடு இணைத்து கொண்டார். எப்படி? தன்னுடைய ஜப நேரங்களின் மூலமாகவும் தன்னுடைய தியானங்கள் மூலமாகவும் பிதாவோடு ஒன்று இணைந்து இருந்ததினால் அவருக்கு இந்த சகல விதமான வல்லமையும் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது பாருங்கள், இயேசு நமக்காக தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். இப்போது இயேசு தனக்காக நம்முடைய ஜீவனையும் கொடுக்கிறார். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விதமாக கூறுகிறது, மரத்திலே
தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எதுக்காக அவர் சாபமாகணும்? நமக்காக எதுக்காக அவர் சாபமாகணும்? அவர் தான் தேவனுடைய குமாரனாச்சே. நம்ம மேலே வைத்த அன்பிற்காக, இதோ பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் மீது வைத்த அன்பிற்காக, நீங்கள் வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டதற்காக, உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நினைத்ததற்காக அவர் சாபமாகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போது இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்ம ப்ராஃபஸி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய டாபிக். ப்ராஃபஸி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம படிப்போமா? எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. எந்த பிரதான ஆசாரியர்? நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்ந்து, இந்த உலகத்தில் அவர் பரலோகத்திற்கு சென்று இப்பொழுது நமக்காக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிரதான ஆசாரியராய். இந்த உலகத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர் அல்ல, அவர் பரலோகத்தில் ஒரு பிரதான ஆசாரியராய் நமக்காய் பரிந்து பேசுகிறவராய் அவர் வந்தார், மரித்தார், நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தார். யாரும் புரிந்து கொள்ளலை, யாரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் ஒரு சில பேர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்காக தேவன் பிரதான ஆசாரியாய் இருந்து கொண்டிருக்கிறார். நமக்காக பிரதான ஆசாரியராய் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பார்ப்போமா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட 9ஆம் வசனம் 24ஆம் வசனம், அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமான கையினால் செய்யப்படாததாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படிக்கு பிரவேசித்திருக்கிறார். எப்படின்னு பாருங்க, நமக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், அன்பை காட்டினார், நாம் புரிந்து கொள்ளவில்லை. நமக்காக ஜீவனையும் கொடுத்தார், அதையும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது வசனம் சொல்கிறது, இப்பொழுதும் நமக்காக அவர் என்ன பண்ணி கொண்டிருக்காராம்? பிரதான ஆசாரியராக. ஆசாரியருடைய வேலை என்னவென்றால் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படிம்பாங்க. அந்த நாள் வரும்பொழுது, சுத்திகரிப்பு நாள் வரும்பொழுது தேசத்திற்காகவும் தேச மக்களுக்காகவும் அவன் என்ன பண்ணணும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். இயேசுவும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பாவம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுது தன்னுடைய இரத்தத்தை இந்த குழந்தைக்காக, இல்லை இந்த மகனுக்காக, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்காக, எனக்காக நாம் பாவம் செய்யும் பொழுது, துணிஞ்சு பாவம் செய்யும் பொழுது கூட இவனுக்காக இந்த இரத்தத்தை நான் சிந்தினேன் என்று பரமபிதாவிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் அன் அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அவர் நமக்காக வழக்காடி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு 6 மாதம், அல்லது இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் என்னுடைய பிள்ளை மனம் திரும்பும், இவனுக்காக தான் நான் ரத்தத்தை சிந்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பிதாவிடம் வேண்டிக் கொண்டு இருக்கிறார். யோசித்து பாருங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் அவர் இந்த வேண்டுதலை செய்யணும்? படிப்போமா? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இயேசு எதற்காக இந்த வேலை செய்கிறார் என்று தெரிகிறதா? நம்முடைய பாவங்கள் தேவனுக்கும் நமக்கும் இடையே என்ன இருக்குது? பிரிவினை உண்டாக்குகிறதாம். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய ஜபங்கள் அங்கே கேட்கப்படாதபடிக்கு தடையாக இருக்குதாம். இதுக்கு நடுவாக யார் இருக்கிறா? இயேசு நின்று நம்முடைய ஜபங்களை அவர் கேட்டு, அதான் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ல. இயேசுவின் வழியாய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை அவர் கேட்டு, அவர் பரமபிதாவிடம் அந்த மன்றாட்டை வைத்து, நாம் பாவிகள் தான், ஆனாலும் கிருபை என்கிற ஒரு விஷயத்தினால நமக்கு அனுக்கிரகத்தையும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். அந்த காலத்தில் மனிதர்கள் பாவம் செய்தால்
விலங்குகளை பலி செலுத்துகிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. விலங்குகள் பலி செலுத்தப்படுகிறது போல இப்பொழுது நாம் இந்த மனுக்குலம் செய்த பாவத்திற்காக யார் பலியானா? நம் இயேசு. அன்றைக்கு முதலாவது சொன்ன அன்றைக்கு நமக்காக ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். அதன் பிறகு நமக்காக ஜீவனை கொடுத்தார். மூன்றாவதாக நமக்காக இப்போது பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். தன் ஜீவனை காட்டி, தன்னுடைய இரத்தத்தை காட்டி, தன்னுடைய பலியை காட்டி நமக்காக நேரம், இந்த மகன், இந்த சகோதரி, இந்த பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் சொல்லிட்டு தேவனிடம் மன்றாடி கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் என்பதற்கு இன்னொரு வசனம் இருக்கு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவர் யார்? பிதா. தெளிவாக இருக்குது இந்த வசனத்தில். இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை இன்னும் முடியலை. வந்தார், ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், முடித்தார், பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அது மாத்திரம் அவருடைய வேலை அல்ல. வந்தார், ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், ஜீவனையும் கொடுத்தார். இப்போது நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். எதை வைத்து? தன்னுடைய தியாக பலியை அவரிடம் காட்டி, தன்னுடைய தியாக பலியின் இரத்தத்தை பிதாவிடம் காட்டி, தன்னுடைய ஜீவனை இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக நான் கொடுத்தேன் என்று தேவன் இயேசு நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 4ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இவருக்கு தெரியும் ஏன் இவர் இவ்வளவு தூரம் பரிந்து பேசுகிறார் என்றால், ஏன் இயேசு இவ்வளவு தூரம் பரிந்து பேசுகிறார் என்றால், இந்த மனுஷீக ஜென்மம், இந்த மனுஷீக ஜீவியம், இந்த மனுஷீக வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என்று இங்கு வாழ்ந்து பார்த்த இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதனால் நாம் பாவம் செய்யும் பொழுது, ஆனால் அவருக்கு தெரியும் இந்த உலகத்திலும் நன்றாய் வாழலாம் என்று. சாத்தான் எவ்வளவு தூரம் வலை விரித்தாலும் அந்த வலைகளுக்கு தப்பி வாழலாம் என்று அவருக்கு தெரியும். நாம் தப்பி வாழ்கிற நாளுக்காக இயேசு ஏங்கி கொண்டிருக்கிறார். நாம் தப்பி வாழ்கிற நாளுக்காக இயேசு ஏங்கி கொண்டிருக்கிறார். சரி, இயேசு இங்கிருந்து சென்று பரலோகம் சென்று விட்டார். பரலோகம் செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஆண்டவர் செய்துட்டு போனாரா? இறந்தார், ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். அதன் பிறகு நமக்கு ஏதாவது செய்து கொண்டு போனாரா? யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அவர் ஒரு நம்பிக்கையான காரியங்களை நமக்கு சொல்லி கொண்டு போயிருக்கிறார். என்னதுன்னு? நான் இப்போது செல்கிறேன், நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன். இயேசு நமக்காக இந்த தலைப்பை நான் அதற்காக தான் இந்த நிகழ்ச்சியின் முடிவாக வைத்தேன். உங்களுக்காக தான் நான் இருக்கிறேன். நான் இப்போ போகிறேன், சும்மா போல, உங்களுக்காக வழக்காடவும் செய்வேன். உங்களுக்காக நீங்கள் அங்கே வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தையும் ஆயத்தம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட இயேசுங்க. இயேசுவோட அன்பு, இயேசுடைய தருணங்களை பற்றி கடந்த நாட்கள் முழுசும் நம்ம படித்தோம். இப்போ இயேசுவின் அன்பை பற்றி நாம் படிக்கிறோம். அவர் அது மட்டுமல்லாமல் ஒரு காரியத்தை ஆண்டவர் சிலர் வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது பாருங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். போனவர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. he will come with the reward. அவர் நம்முடைய கிரியைகளுக்கு, நாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம் என்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? நான் நல்லவனாக இருந்தால் என்ன கிடைக்கும்? இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு எதிராக நிற்குதே, நான் நல்லவனாக இருந்து என்ன பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், உங்கள் கிரியைகளுக்கு தக்கதான பலனை என்னோடு கூட இருக்கிறது, நான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களையும் தருவேன். பொறுமையாக காத்திருப்போம். தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மை கைவிட்டு போனவர் அல்ல, கடமை முடித்து விட்டு போனவர் அல்ல. தாயும் தந்தையும் சில நேரங்களில் நம்மளுடைய கடமை முடிச்சாச்சு, நீ இதுக்கப்புறம் என்கிட்ட வரக்கூடாது,
என்னுடைய வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர் அவர். இன்னமும் நம்ம கூட இருக்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னா, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சொல்வதை கவனியுங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. ஆண்டவருக்கு பின்னாக நாங்கள் சென்றோம், உமக்கு பின்னாக நாங்கள் செல்கிறோமே, என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு பேதுரு கேட்கும்பொழுது பேதுருக்கு ஆண்டவர் சொன்ன பதில், நீங்கள் நியாயம் விசாரிப்பீர்கள். நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நீங்கள் நியாயம் விசாரிப்பீர்கள் என்று கர்த்தர் தெளிவாக பேதுருக்கு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இயேசு, ஜீவ சுவாசத்தை கொடுத்த இயேசு, ஜீவனையும் கொடுத்த இயேசு, தன்னையே தியாக பலியாய் கொடுத்த இயேசு, இவர் யாருடைய கடவுள்? பரலோகத்தின் கடவுளா அல்லது நம் கடவுளா? பரலோக ஜீவிகளுக்கு மட்டும் அவர் உயர்ந்தவரா அல்லது நமக்கு அவர் போற்றத்தக்கவரா? என்ன வார்த்தையை சொல்லி இவரை போற்றலாம்? யோசிச்சு பாருங்க. எந்த வார்த்தை அதுக்கு பொருந்தும்? ஒன்றுமே இல்லை. எந்த நன்மை பொருந்தும்? நம்ம கடந்த நாட்களில் படித்தோம், ஆண்டவரே எந்த நன்மையை வைத்து நான் நித்திய ஜீவனை அடைவேன்னு சொல்லிட்டு ஒரு வாலிபன் கேட்பான். எதுவுமே அவர்கிட்ட செல்வதற்கு ஈடாக கொடுக்க முடியாது. ஒரே வசனத்தை படித்து நம்ம முடிவு பகுதிக்கு செல்லலாம். வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 - 10 வரை. வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 - 10 வரை. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அடுத்த வசனத்தை படிப்பேன். 8ஆம் வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவள் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். 10வது வசனத்தை படிப்போம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட உன் சகோதரனோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசிகளின் ஆவியாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம இயேசு விட்டு செல்லவில்லை. நமக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தில் பங்கு பெற நாம் ஆயத்தமா என்று யோசித்து பார்ப்போம். அவருடைய அன்பை அனுதினமும் நாம் ருசித்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். அனுதின வாழ்க்கையிலும் எங்களோடு இடர்படுவீராக, எங்களை வழி நடத்துவீராக. நாங்கள் இன்னமும் உம்முடைய அன்பை ருசித்து உண்மையில் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த தொடர் நிகழ்ச்சியினால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்து, அல்லது நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து, இன்னும் வருகிற நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.